இது நம்ம வீடு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடிலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன், இந்த மாதிரி ஆன் ரோட் பேஸில் ஒரு 3 BHK வீடு பார்க்க வந்திருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 சென்ட் இடம், வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளக்ஸ் டைப்பில் இந்த வீட்டை 3 BHK வீடை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷன் வந்து லூவர் பேனல் டிசைன்ஸ் வித் சாண்டல் கலர் தீமில் பெயிண்டிங் ஒர்க்கில் செஞ்சு பால்கனி ஏரியா தெரிகிற மாதிரி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அமைஞ்சிருக்கு. இது வீட்டுக்கான மெயின் கேட், கார் என்ட்ரிக்காக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தது பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்து கார் நிறுத்திக்கிற மாதிரியும், ரைட் சைடில் வந்து 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரியும் பார்க்கிங் ஏரியா இருக்குது. இந்த இடத்துல வந்து வீட்டுக்கான 2 வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸு, சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, அது போக உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய வால் டைல்ஸ் எல்லாமே கார் பார்க்கிங்கில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டுக்கான மெயின் டோரும் வடக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. டோர் சுற்றியுமே இந்த மாதிரி கிரானைட்டில் பார்டர் டிசைன்ஸு, 2 படிக்கிட்டு ஏற்படுற மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 10க்கு 16ங்கிற அளவில் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ஹால் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கிரே கலர் தீமில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிப்பர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோஸ் இருக்குது. சீலிங்கில் ரெக்டாங்குலர் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதில் ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. வெஸ்டர்ன் சைடு வாலில் மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. இது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா லூவர் டிசைன்ஸில் இருக்கிற மாதிரியான டிவி யூனிட்டு, மார்மெட் டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னரில் வந்து பூஜா யூனிட் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட அந்த பூஜா யூனிட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் போகிற ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்கோட மொத்த அளவு 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆன உடனே டைனிங் ஏரியா தான். கார்னரில் வந்து செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கான செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. அதுபோக UPVC விண்டோஸ் இருக்குது. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி. அதுபோக டைனிங் ஏரியாவுக்கும் கிச்சன் ஏரியாவுக்கும் இந்த மாதிரி பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சென்டரில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் மாதிரி கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த இடத்துல வந்து ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க உள்ளுக்குள்ளேயே. அதுபோக சீலிங்கில் வந்து இங்கேயும் உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சு அங்கேயும் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. கிச்சன் பொறுத்த வரைக்கும் க்ரீன் வித் ஹேண்டல்ஸ் எல்லாமே காப்பர் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. டேண்டம் பாக்ஸு, அப்புறம் கட்லரி யூனிட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. பேக் சைட்லேயும் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் செல்ஃப் பண்ணியிருக்காங்க. RCC லேப்டுக்கும் ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு UPVC விண்டோஸ் இருக்குது கிச்சனில், வால் யூனிட்டு. அது போக இந்த 2 சைடு வாலுக்குமே 3D டிசைன்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து ஸ்ட்ராங்கான குவார்ட்ஸ் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 11ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. அது போக ஸ்டோரேஜ் யூனிட் நிறையா பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு எல்லா ஒர்க்கும் இருக்குது. எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அது போக UPVC விண்டோஸும் மாட்டி வச்சுருக்காங்க. கன்னி மூலையில் இருக்குது இந்த பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6க்கு 4ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் பை ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே இருக்கிற 2 பெட்ரூம்ஸு, லிவிங் ஹால் எல்லாமே பார்த்துடலாம். இந்த லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. எல்லாமே இங்கே ஸ்டெப்ஸுக்கு ஆன்டிஸ்கிட் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிக்ஸ்டு UPVC விண்டோ வெளிச்சத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்து SSTயில் மாட்டிடுவாங்க. ஒர்க் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இப்போ நம்ம பார்க்குறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஹால். இங்கேயும் சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கு, அப்புறம் டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேக் சைடில் வந்து 16க்கு 16ன்னு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், கிங்ஸஸ் பெட்ரூம் இருக்குது. வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட சீலிங்கில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க், ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. அது போக வெளிச்சத்துக்காக இந்த மாதிரி 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 8க்கு 4ங்கிற அளவில் இருக்குது. ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டிகிட்ருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட 3rd பெட்ரூமையும் பார்த்துடலாம். இது வீட்டோட 3rd பெட்ரூமுங்க. 10க்கு 16. இங்கேயும் டிவி யூனிட்டு, வார்ட்ரோப் கபோர்டு, ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக வெளிச்சத்துக்காக இங்கே வந்து 2 UPVC விண்டோஸ் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் 8க்கு 4ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அந்த கிங்ஸஸ் பெட்ரூமோடதும் 8க்கு 4 தான், இதுவும் 8க்கு 4ங்கிற அளவு தான் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க.
இந்த இந்த வீட்டுக்கு வந்து தனியாக ஒரு பால்கனி ஏரியாவும் இருக்குது. இதான் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா. கார் பார்க்கிங்கில் பார்த்தா அதே சைஸுக்கு தான் இங்கேயும் ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா. எலிவேஷனில் தெரிகிற மாதிரி இந்த லோவர் பேனல் டிசைன்ஸோட சீலிங்கில் லோவர் பேனல் டிசைன்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து அதே மாதிரி பேட்டர்னில் ஆன்டிஸ்கி டைல்ஸ் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தே டேரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கும் ஆன்டிஸ்கி கிரானைட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கேயும் வந்து ஹேண்டல்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் வந்துடும். இது வந்து டெரஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்க ஹெட்ரூமில் இருக்க உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் இங்கே வந்து காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. காங்கிரஸ் ஸ்லாப்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. கீழே வந்து வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூர் பக்கத்தில் மணிமடை லொக்கேஷனில் இருக்குது. இந்த வீட்டு லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,10,00,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள்.